ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவும் +1 +2 அரசு மேல்நிலை பள்ளியில தமிழ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட நம்ம படிக்கும் போதே பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சிருப்போம். சேம் டைம் பிஎடுமே படிச்சிருப்போம். பிஜி டெரிபிக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வு எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்றோம். பிஜி டெரிபி தமிழை பொறுத்த மட்டும் தமிழ் படிச்ச எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யாரு தமிழை ப்ராப்பரா படிச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லாம ஒரு கஷ்டமான கொஸ்டின், ஒரு ஈஸியான கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின், இந்த மூணுக்குமே நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்க போறோம் அப்படின்னு டெஸ்ட் பிராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழுமையாக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவும் +1 +2 அரசு மேல்நிலை பள்ளியில தமிழ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட நம்ம படிக்கும் போதே பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சிருப்போம். சேம் டைம் பிஎடுமே படிச்சிருப்போம். இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. நிறைய பேருமே அட்டெம்ப்ட் கொடுக்காம புலம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி இந்த 2025ஆம் வருடம் டிஆர்பி போர்டு பிஜி டெரிபி எக்ஸாம் நடத்த போறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க எம்ஏ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க, அதுவும் தமிழ் பாடம் அப்படின்னா பிஜி டெரிபிக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வு எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்றோம். சேம் டைம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மெயின் எக்ஸாம், ரெண்டாவது எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு. ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை தான் ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் பண்ணுவாங்க. அதுல நீங்க பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வேலிடேஷனுக்கு எடுப்பாங்க. மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டு வேலிடேஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, இது எக்ஸாம் பேட்டர்ன். சேம் டைம் நிறைய பேர் இன்னுமே ஓல்டு சிலபஸ் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா சிலபஸ் எவ்வளவோ மாத்தியாச்சு. அப்படி பார்க்கும்போது எப்பவோ மாத்தியாச்சு. அப்படி பார்க்கும்போது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் வரக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் பண்ண போறாங்க. அப்போ பிஜி டெரிபி தமிழை பொறுத்த மட்டும் தமிழ் படிச்ச எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யாரு தமிழை ப்ராப்பரா படிச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லாம ப்ராக்டிக்கலா படிச்சு இப்ப வர அப்டேட்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது சிலபஸ்ல மொழி வரலாறுனா என்ன, அதே மாதிரி சங்க இலக்கியமும் சங்கம் அறிவிய காலமும்னா என்ன, காப்பியங்கள், சேம் டைம் பக்தி இலக்கியம், அப்புறம் சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியத்தை பொறுத்த மட்டும் நிறைய டாபிக் இருக்கு. கவிதைனா என்ன, சிறுகதைனா என்ன, அதே மாதிரி புதினம்னா என்ன, நாடகம்னா என்ன, விருதுகள்னா என்ன, அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க ப்ராப்பரா படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காம சும்மா 10ல் 11 நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு பேருக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. சேம் டைம் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எம்ஏ பிஎட் படிச்ச, அதாவது தமிழ் படிச்ச எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக முடியாது. யாரு ப்ராப்பரா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். தமிழ்ல 110 மார்க் இருக்கு, கல்வி உளவியல் 30 மார்க் இருக்கு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 150 கொஸ்டின் இருக்கு. அப்போ நம்ம மேஜர்ல மட்டுமே 110 மார்க் படிக்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களாலேயுமே பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுக்கோம், அட்டெம்ப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். ரெண்டாவது நம்ம படிச்சதை ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஒரு டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், 3 ஹவர்ல 150 கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், ஒரு கஷ்டமான கொஸ்டின், ஒரு ஈஸியான கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின், இந்த மூணுக்குமே நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்க போறோம் அப்படின்னு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழுமையாக்கும். ஓகே, சேம் டைம் இதுல இலக்கணம், திறனாய்வு, அப்புறம் நாட்டுப்புறவியல், தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள், இதை பத்தி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் படிச்ச எல்லாருமே டீச்சர் ஆக முடியாது. தமிழை யாரு பர்ஃபெக்டா படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில, அது மட்டும் இல்லாம +1 +2ல தமிழ் பாடத்துக்கு தமிழ் ஆசிரியரா, அரசு ஆசிரியரா பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பா இந்த பிஜி டெரிபி தமிழ் பாடத்துக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம கான்டாக்ட் பண்ண போறோம். மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேஜுமே அவைலபிளா இருக்கு. ஸோ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மேஜர் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர், ஜிகே டெஸ்ட், அது மட்டும் இல்லாம
தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பேஜ். ஸோ பாரதியார், பாரதிதாசன் இவங்க 2 பேரை பற்றி படிக்கும் போதே வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா பாரதியாரும் நிறைய கவிதை நூல்கள் வந்து இருப்பார், பாரதிதாசனும் நிறைய நூல்கள் கவிதைகள் வந்து இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இது போக தமிழுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய நூல்கள் கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க. அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். 100 புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். சிலபஸில் உள்ள டாப்பிக்கை 100 டைம் படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ படித்தா மட்டும் போதுமானது கிடையாது. படித்த டாப்பிக்கை ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள். அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, அழகு வாரியா டெஸ்ட்டு, சேம் டைம் அழகு வாரியா அந்த தலைப்புகள் வாரியா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படித்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பிஎட் படித்து முடிச்சுட்டு எந்த விதமான ஒரு அட்டம்ப்ட்டுமே கொடுக்காம மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கோங்க. சேம் டைம் டெலிகிராம் குரூப்புமே இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல் வந்து அதில் பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் தமிழ் படத்தை நம்ம எப்படி படிக்கணும், அழகு வாரியா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.